அனைவருக்கும் ஆசீர்வாதமான காலை வணக்கம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற ஒரு வேத பகுதியானது ஆதியாகமத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் 50, 60 வசனங்களுக்கு இடையிலான வசனங்களை நாங்கள் தியானிப்போம். இதிலே ஒரு சுவாசிரமான ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே அந்த எஜமான், அதாவது ஆபிரகாமனுடைய வேலைக்காரன் ரேச்சல் ரெபேக்காளுடைய வீட்டுக்கு போன உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னு சொன்னால், பாருங்கள், தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியங்களும் எங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். அந்த வேலைக்காரன் போய் ரெபேக்காளுடைய வீட்டிலே தகப்பனாரோடு பேசுகிறான். தான் அனுப்பப்பட்ட காரியம், தன்னுடைய எஜமானுடைய சொன்ன வேலைகள், தன்னுடைய எஜமானுடைய மகன், இவைகள் எல்லாவற்றையும் கூறி அந்த இடத்திலே சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவனை குறித்து ஒரு வரவேற்பு இருந்தது. அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். இது தேவனுடைய சித்தம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவன் புறப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய மகளையும் மகளுக்கு தேவையான எல்லா பொன் பொருள்கள் எல்லாவற்றையும் அவனோடு கூட அனுப்பி வைத்தார்கள். இன்று பிரியமானவர்களே, கர்த்தர் எங்களோடு இருப்பார் என்று சொன்னால், நாங்கள் செய்கிற காரியத்துக்கு தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமில்லை, நாங்கள் தேவனுடைய காரியங்களை செய்யும் பொழுது, எங்களுடைய எஜமானுடைய காரியத்தை உண்மையாய் செய்யும் பொழுது, எங்களுக்கான பரிசு, எங்களுக்கான ரிவார்ட் அது அளவுக்கு அதிகமாக, நாங்கள் நினைப்பதற்கு மேலாக, எங்களுக்கு தேவைக்கு மேலாகவும் ஆண்டவர் கொடுப்பார். அன்று ஆபிரகாமனுடைய வேலைக்காரனுக்கு அந்த இடத்துல எவ்வாறு வெகுமதிகள் கிடைத்தது போல, அந்த இடத்துல அவருடைய வேலை எவ்வளவு உண்மையாக செய்தானோ அதற்கேற்ற பரிசுகள் கிடைத்தது போல, இன்று நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு காரியம்தான், எங்களுடைய எஜமானுடைய வேலையை உண்மையாக, உத்தமமாக, பயத்தோடு நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், கர்த்தர் எங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். அவருடைய வெகுமதிகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.